இங்க பின்னாடி செவுத்துல பஞ்சு மாரி ஒட்டியிருக்கேன் இல்லையா? இதுதான் வந்து அக்கோஸ்டிக் ஃபோம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட ரூமு பெரும்பாலும் எம்ப்டியா தான் இருக்கும் அப்படின்றதுனால, பேசுற சவுண்ட் வந்து எக்கோ அடிக்கும். ஸோ மைக்ல ரெக்கார்ட் பண்ணும்போது கேட்கிற உங்களுக்கு வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ அத அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அக்கோஸ்டிக் ஃபோம வந்து ஒட்டுனேன். பட் நெறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இத ரூம் ஃபுல்லா ஒட்டிருவாங்க. பட் அந்த மாதிரி ஒட்ட தேவையில்ல. எக்ஸாக்ட்டா எங்க இருந்து எக்கோ வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒட்டுனா போதும். அந்த எக்கோ கேட்கறது ஓரளவுக்கு அரெஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம வீடியோக்காக இங்க தான் உட்காந்து பேசுவோம் அப்படின்றதுனால, நமக்கு எக்கோ வந்து பெரும்பாலும் இங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய செவுருலயும், அதே மாரி சீலிங்ல இருந்தும் அடிக்கும். ஸோ நான் இத ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுனேன். அத ஒட்டுனதுக்கு அப்புறமே எனக்கு கிட்டத்தட்ட 50% வரைக்கும் எக்கோ கம்மியாயிருச்சு. எடிட்டிங்ல கொஞ்சத்த சரி பண்ணிற முடியும் அப்படின்றதுனால சீலிங்ல ஒட்டல. இந்த எக்கோவுக்கான முக்கியமான காரணம் ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல நம்ம பேசக்கூடிய சவுண்ட் வந்து அப்படியே பட்டு திரும்ப வர்றதுனால தான். ஸோ இந்த மாதிரி அக்கோஸ்டிக் ஃபோமை நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த முக்கோணமான ஷேப்பு, அது நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆப்போசிட்ல வர்றத வந்து தடுக்கும். ஏன்னா, அந்த முக்கோணம் ஒரு ஆங்கிள்ல அத தள்ளி விட்டுரும் அப்படின்றதுனால, பேசுற இடத்துக்கே ரிட்டர்ன் வராது. அது மட்டும் இல்லாம இதில குடுத்திருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துளைகள், ஸ்பாஞ்ச் மாதிரியான டைப் வந்து அந்த சவுண்ட அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். மோஸ்ட்லி ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஒரு சயின்டிஃபிக் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா, சேனல் நேம் கீழ போட்டு விடுறேன். செக் பண்ணி பாருங்க.